வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 5th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அமித்ஷாவை சந்திக்கிறது தமிழக எம்பிக்கள் குழு. வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக கோரிக்கைக்காக தான் இந்த ஏற்பாடு. தென் அது மட்டும் இல்லை, பிரதமரிடம் உதயநிதி அவர்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தல். ஸோ இது குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கோரியுள்ள கிட்டத்தட்ட ரூபாய் 38,000 கோடி நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் என்று முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்னையில் புத்தக கண்காட்சி 2024ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. ஸோ இதையொட்டி பல எழுத்தாளர்கள் அவங்களுடைய வியூஸை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தொற்றை தடுக்க தினமும் ஒரு வண்ணத்தில் படுக்கை விரிப்புகள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் புதிய நடைமுறை. சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உள் நோயாளிகள் பிரிவில் நாள்தோறும் ஒவ்வொரு வண்ணத்தில் படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகளை பயன்படுத்தும் புதிய நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தொற்று பாதிப்பு அப்படிங்கிறது மிகவும் குறையும் அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. சென்னையில் தொடங்க உள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்து தலைமைச் செயலகத்தில் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்திய முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடன் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா, தொழில்துறை செயலர் வி. அருண்ராய் மற்றும் தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவன மேலான இயக்குனர் வே. விஷ்ணு. ஸோ இவங்க எல்லாமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது குறித்து அவங்க எடுத்த முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா, ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது சென்னையில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டில் 100க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரூபாய் 5.5 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை திரட்டவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காவல்துறை உள்பட 3 துறைகளுக்கு புதிய கட்டிடங்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க ஆர்வம். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர் தெரிவித்துள்ளார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொழில் தொடங்க வரும் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வமுடன் தேர்வு செய்யும் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சூரிய ஆற்றல், காற்றாலை மூலம் பெறப்படும் ஆற்றலை சேமித்து வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடலுக்குள் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்க மத்திய அரசு முயற்சி செஞ்சிட்ருக்கு. அதை தமிழக அரசு வரவேற்கிறது. ஆனால் இத்திட்டத்தை கடல் பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் பாதிக்காமல் இருக்கும் வகையிலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நுழையும் தொழில் நிறுவனங்கள் முதலில் கதவை தட்டுவது தமிழகத்தை தான். தமிழகத்தின் வளர்ச்சி பயன்படாத அல்லது பெரிய அளவில் வேலைவாய்ப்பு வழங்காத நிறுவனங்களை வேண்டாம் என அனுப்பிவிடுகிறோம். மேலும் முக்கிய நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதால் முதல்வர் எங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து அந்த நிறுவனங்களை அணுகி இங்கு வந்து முதலீடு செய்ய வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். ஸோ என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வமுடன் தேர்வு செய்யும் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இது ரொம்பவே முக்கியம். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நேபாளத்திலிருந்து 10,000 மெகாவாட் மின்சாரம் இந்தியா ஒப்பந்தம். ஸோ நேபாள பிரதமர் புஷ்ய கமல் தாகாலை காத்மண்டில் வியாழக்கிழமை சந்தித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஸோ இது குறித்து பார்க்கலாம். நேபாளத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அந்நாட்டு எரிசக்தி, நீர்வளம், பாசனத்துறை அமைச்சர் சக்தி பகதூர்
பஸ்னேத் முன்னிலையில் வியாழக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா, நேபாளத்திடமிருந்து தற்போது 450 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா இறக்குமதி செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த 450 மெகாவாட் அப்படிங்கிறது 10,000 மெகாவாட்டாக அதிகரிக்கும் அப்படிங்கிற வகையில் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இமயமலை தொடர்களில் இருந்து உருவாகும் மகாகாளி, கர்னாலி, சப்தகந்தகி, சப்தகோஷி ஆகிய 4 முக்கிய நதிகள் இந்தியாவில் கங்கை நதியை அடைவதற்கு முன் நேபாள பள்ளத்தாக்குகளில் பாய்ந்து ஓடுகின்றன. இந்த ஆறுகளின் குறுக்கே நீர்மின் நிலையங்களை அமைக்க இந்தியா உதவியுள்ளது. ஸோ இப்படி உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த மின்சாரத்தை வாங்குறதுக்கும் இந்தியா ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இந்த பர்டிகுலர் நியூஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஏரியா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தென்னை நார்களை மதிப்பு கூட்ட அதிநவீன ஆய்வகம் தனி கொள்கையை வெளியிட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தென்னை நார் துகள் மற்றும் தென்னை நார் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருள்களுக்கு பிரத்யேகமாக சிறப்பு மையங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி உருவாக்கக்கூடிய இந்த மையங்களில் புதிய மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான ஆராய்ச்சி, விவசாயம், புத்தொழில்கள் மற்றும் புதிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களின் பயன்பாடு, ஸோ அது மட்டும் கிடையாது, தென்னை நார் சார்ந்த தொழில்களின் போட்டித்தன்மை ஆகியவற்றையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக முதலீடுகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகரலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. 2 நாளில் முடிந்த டெஸ்ட் இந்தியாவிற்கு வரலாற்று வெற்றி. ஸோ தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வியாழக்கிழமை வென்றது. 2 நாட்களுக்கு உள்ளாகவே முடிந்த இந்த ஆட்டம் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறுகிய டெஸ்ட் என்ற வரலாறு படைத்துள்ளது. நெக்ஸ்ட் விருதுகள்ங்கிற ஏரியாவில் ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டத்தில் மொத்தமாக 7 விக்கெட்டுகள் சாய்த்த முகமது சிராஜ் ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருக்காரு. தொடர் முழுவதுமாக 201 ரன்கள் விளாசிய தென்னாப்பிரிக்காவின் டீன் எல்கர், 12 விக்கெட்டுகள் சாய்த்த இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா தொடர் நாயகர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெகிழ்வுபூர்வமான ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தென்னாப்பிரிக்க கேப்டன் டீன் எல்கர் இந்த ஆட்டத்தோட சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஸோ இதையடுத்து ஆட்டத்தின் முடிவில் இந்திய வீரர்கள் கையெழுத்திட்ட இந்திய ஜெர்சியை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவருக்கு நினைவு பரிசாக வழங்கினார். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சாகசத்துக்கு லட்சத்தீவு, பிரதமர் மோடி பரிந்துரை. சாகசத்தை விரும்புவராக இருந்தால் உங்கள் பயண பட்டியலில் லட்சத்தீவு இடம்பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அரபிக்கடலின் நடுவே அமைந்துள்ள லட்சத்தீவுக்கும் கேரள மாநிலத்தின் கொச்சிக்கும் இடையே ஒளி இலை பதிக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் கடந்த ஜனவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் லட்சத்தீவு பயணம் மேற்கொண்டார். நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஸ்கூபா டைவிங் என்னும் கடலுக்கு அடியில் நீந்தும் சாகசத்தில் அவர் ஈடுபட்டார். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இரட்டை குண்டுவெடிப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல் மீது ஈரான் குற்றச்சாட்டு. தங்கள் நாட்டின் துணை இராணுவப்படை தளபதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் 4 பேர் உயிரிழப்பு. லெபானன் தலைநகர் பெய்ரூட்டில் ஹமாஸ் துணைத் தலைவர் சலே அல் அரூசி குறிவைத்து கொல்லப்பட்ட மறுநாளே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த நாட்டின் சக்தி வாய்ந்த ஹிஸ்புல்லா ஆயுதப்படையைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஸோ இந்த நியூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜப்பான் நிலநடுக்க உயிரிழப்பு 84. நெக்ஸ்ட் ஒன். அமெரிக்க பெண் நீதிபதி மீது தாக்குதல். அமெரிக்காவின் நவாடா மாகாணம் கிளார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி மேரி கே ஹோல்டஸ் மீது குற்றவாளி பாய்ந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மியான்மர் 9652 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. மியான்மர் சுதந்திர தினத்தையொட்டி அந்த நாட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள 9652 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அரசுக்கு சொந்தமான MRTV தொலைக்காட்சி வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. ஸோ மியான்மரில் இவ்வளவு கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.